காலையில் சுட சுட நல்ல கேசரியோடு அந்த பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ண எப்படி இருக்குங்க? அட ஆமாங்க, ரீசெண்டாக மதுரை போகிற வழியில் இருக்கிற ஹரிஸ் ரெஸ்டாரண்ட்டில் ஸ்டாப்பிங்கை போட்டோம் பிரேக்ஃபாஸ்ட்காக. அங்கே எப்பயுமே கூட்டம் பயங்கரமாக தாங்க இருக்கும். நாங்கள் உள்ளே போனதுமே ஃபஸ்ட்டு கேசரி தாங்க ஆர்டர் பண்ணோம். நல்லா சுட 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 நட்ஸ் எல்லாம் போட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி பயங்கர கூட்டங்க, பயங்கர க்ரௌடாக. ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட பூரி செட் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நல்லா ஃப்ளஃபியான சுட சுட பூரி, 2 டைப் ஆஃப் சட்னிஸ் அண்ட் கிழங்குமே கொடுத்துருந்தாங்க. வடையும் நல்லா கிறிஸ்பியாக நல்லா மொறுன்னு சூப்பராக இருந்துச்சு. சட்னி கார சாரமாக வச்சு அதை சாப்பிட்றதுக்கெலாம் பயங்கர அல்டிமேட்டாக இருந்துச்சு. பொங்கலும் வாங்கியிருந்தோங்க. குவான்டிட்டி கம்மி தான், பட் அந்த சேம் டைம் டேஸ்ட் ஆனால் சூப்பராகவே இருந்துச்சு. நிறைய மிளகு போட்டு நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக கொடுத்துருந்தாங்க. இது எல்லாத்துக்குமே இந்த வடை காம்பினேஷன் தாங்க சீரியஸாக சொல்லி ஆகணும். நல்லா வெளியே மொறுன்னு கிறிஸ்பியாக, உள்ளே நல்லா சாஃப்டாக நல்ல டெக்ஸ்சரில் சூப்பராக இருந்துச்சு. சட்னியோடு சாப்பிட்றதுக்கு பயங்கர ஹெவன்லியாக இருந்துச்சு தாங்க சொல்லணும். அண்ட் அவங்க கொடுத்த சாம்பாருமே ஓரளவுக்கு நல்லா திக்காக வெஜ்ஜீஸ் போட்டு சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறமா நல்லா அந்த கோன் தோசை, நெய் ரோஸ்ட் வாங்கியிருந்தவங்க. நல்லா மொறுன்னு அந்த ஒரு பேப்பர் ரோஸ்ட் மாதிரி அவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக இருந்துச்சு. சட்னிஸ் அண்ட் சாம்பார் வச்சு சாப்பிட்றதுக்கு சீரியஸாக அல்டிமேட்டாக இருந்துச்சு. இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே அவங்க ரெஸ்டாரண்ட்டில் வெளில வரும்போது நிறைய அவங்க சின்ன ஷாப்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க எப்பயுமே. அங்கே அப்படியே நிறைய பேர் ஷாப்பிங் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு சூப்பராக எங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை வைண்ட் அப் பண்ணி நாங்கள் அந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டோங்க. See you.